தென் தமிழக கடலோர பகுதியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு காரைக்காலில் இன்றும் நாளையும் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செரீனா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் செரீனா, தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான முன்னறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது? இதுகுறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது தமிழகத்தில் இன்றும் நாளையும் அதே போல புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காண வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 6ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் 10ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை வேளையில் மற்றும் லேசான பனிமூட்டத்திற்கான வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று எதுவும் இல்லை எனவும், குறிப்பாக 10ஆம் தேதி தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செரீனா, விவரங்களுக்கு நன்றி.